சொந்தங்களுக்கு வணக்கம். இடிமுழக்கம் யூடியூப் சேனல் ஊடாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 2026 முதலாம் நாள். இன்றைய நாளின் ஒரு செய்தியை தான் உங்களோடு இணைத்துக் கொள்கின்றேன். அதாவது இன்று உலகமே அறிந்த ஒரு விடயமாக இருக்கக்கூடிய பூஜித ஜெயசுந்தர அவரின் மரண தண்டனை தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்ட செய்தியே இன்று உலக அளவிலே பறந்துபட்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அத்துடன் பாதுகாப்பு அமைச்சருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அன்றைய பாதுகாப்பு அமைச்சருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இரண்டு தீர்ப்பும் ஒரே நாளிலே வழங்கப்பட்டிருக்கிறது. நேரங்கள் வித்தியாசப்பட்டு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது தென்னிலங்கையை கிடுகிட வைக்கும் ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு விடயத்திலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விசாரணைகள் பல்வேறான வகையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த தீர்ப்பு அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. அதாவது 2019 ஈஸ்டர் ஞாயிறு அன்று நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பாகத்தான் இந்த விடயம் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த விடயத்தை முன்கூட்டியே புலனாய்வு எச்சரிக்கைகள் கிடைத்திருந்த போதிலும் அந்த தாக்குதலை தடுக்க அவர் தவறிவிட்டார் என்ற விடயமே இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்ற கேள்வி நீண்ட காலமாக ஒரு விவாத பொருளாக இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஒருவர் மீது இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க முடியாது என்பதாகவும் இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்ற விடயமும் அது ஒரு விவாத பொருளாகத்தான் நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கின்றது. நாட்டின் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு பிரதான பொறுப்பேற்றிருந்த அப்போதைய காவல்துறை அதிபர் பூஜித ஜெயசுந்தர தாக்குதலை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பது இந்த விவகாரத்தின் முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இந்த தாக்குதலை தடுப்பதற்கு, ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தாக்குதலை தடுப்பதற்கு அவர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்ற விடயம்தான் இப்பொழுது பேசு பொருளாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 855 குற்றச்சாட்டுக்கள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. பூஜித ஜெயசுந்தர அவர்கள் 1985 உதவி காவல்துறை அத்தியட்சகராக இலங்கை காவல்துறையிலே இணைந்திருக்கிறார், அதாவது ஏஎஸ்பியாக. அதன் பின்னர் 1991 காவல்துறை அத்தியட்சகராக, அதாவது எஸ்பியாக அவர் இருந்திருக்கின்றார். 1996 சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகராக பொறுப்பேற்றிருக்கின்றார், எஸ்எஸ்பியாக. 2005 பிரதி காவல்துறை அதிபராக டிஐஜியாக அவர் பொறுப்பேற்றிருக்கின்றார். 2010 சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபராக என பல்வேறு பதவிகளிலே அவர் பணியாற்றி இருக்கின்றார். படிப்படியாக அவர் வளர்ச்சி பெற்று வந்திருக்கின்றார். 2016 ஏப்ரல் 20 அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசியல் அமைப்பின் அனுமதியுடன் பூஜித ஜெயசுந்தரவை காவல்துறை அதிபராக அவர் நியமித்திருக்கின்றார். அதாவது நல்லாட்சி அரசு என்று சொல்லப்படுகின்ற மைத்ரிபால சிறிசேன அரசிலே முன்னாள் காவல்துறை அதிபர் என்கே இளங்கோன் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்காக எஸ்.எம். விக்ரமசிங்க, பூஜித ஜெயசுந்தர மற்றும் சந்தன விக்ரமரத்ன ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருந்தன. அரசியல் பின்னணி 2015 ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தேசிய அரசின் கீழ் காவல்துறை சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சின் கட்டுப்பாட்டிலே செயல்பட்டது. ஆனால் 2018 அக்டோபர் 26 அன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக நியமித்த அரசியல் நெருக்கடியை தொடர்ந்து காவல்துறை ஜனாதிபதியின் நேரடியின் கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரப்பட்டிருந்தது. பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருந்தாலும் உச்ச நீதிமன்றம் அந்த நடவடிக்கையை அரசியலமைப்புக்கு முரணாக அறிவித்திருக்கின்றது. அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பிரதமராக பதவியேற்றாலும் காவல்துறை தொடர்ந்து ஜனாதிபதியின் கீழே இயங்கி வந்தது.
இது குறித்து ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா காவல்துறை அதிபரை மட்டும் பதவியில் இருந்து நீக்குவதால் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காது, இதற்கு அவரை விட உயர் மட்டத்திலே உள்ளவர்களும் பொறுப்பு கூற வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். காவல்துறை அதிபர் மீது என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் முழு பொறுப்பையும் அவர் மீது மட்டும் சுமத்துவது நியாயம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு 8 நாட்களுக்கு பின்னர் 2019 ஏப்ரல் 29 அன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் உத்தரவின் பேரிலே பூஜித ஜெயசுந்தர கட்டாய விடுப்பிலே அனுப்பப்பட்டிருக்கின்றார். இதனை தொடர்ந்து தம்மை கட்டாய விடுப்பில் அனுப்ப ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை என்றும் அந்த முடிவு சட்ட விரோதமானது என்றும் தெரிவித்து 2019 ஆண்டு 29 அன்று அவர் உயர் நீதிமன்றத்திலே அடிப்படை உரிமை மனுவையும் தாக்கல் செய்திருக்கின்றார் பூஜிதா. 2019 ஜூன் 6 அன்று ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக விசாரணை நடத்திய நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் பூஜித ஜெயசுந்தர சாட்சியம் அளித்திருக்கின்றார். 2018 அக்டோபர் 23 அன்று நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு சபை கூட்டத்திற்கு பிறகு நடைபெற்ற அடுத்தடுத்த கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று ஜனாதிபதி தெரிவித்ததாகவும் அந்த தகவலை அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கபில வைத்தியரத்ன தமக்கு அறிவித்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார். மேலும் கட்டாய விடுப்பில் அனுப்பப்படுவதற்கு முன்பு பதவி விலகுமாறு ஜனாதிபதி தம்மிடம் கூறியதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். தேசிய பாதுகாப்பு சபை கூட்டங்களில் இருந்து தாம் விலக்கப்பட்ட நிலையில் ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க தவறியதற்கான முழு பொறுப்பையும் தமக்கு மட்டும் சுமத்துவது எவ்வளவு நியாயம் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஜனாதிபதியின் நிலைப்பாடு. இதற்கிடையில் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான முன்னறிவிப்பு புலனாய்வு தகவல்கள் தமக்கு கிடைக்கவில்லை என்ற நிலைப்பாட்டை தொடர்ந்து வெளிப்படுத்தியும் வந்திருக்கின்றார். இந்த நிலையிலே 2019 ஆண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாதுகாப்பு அமைச்சகத்தின் முன்னாள் செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் கட்டாய விடுப்பில் இருந்த காவல்துறை தலைவர் பூஜித ஜெயசுந்தரா ஆகியோர் ஜூலை 2, 2019 அன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த ஏற்கனவே சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயங்களில் ஏற்கனவே புலனாய்வுத்துறையால் இந்த முன்கூட்டிய விடயம் சொல்லப்பட்டதாகவும் இவர்கள் அதை கவனத்தில் எடுக்கவில்லை என்றும் இந்த தாக்குதலுக்கு அதாவது சம்பந்தப்பட்டவர்களிடம் தெரிவித்த பொழுது அவர்கள் அதை கவனத்தில் எடுக்காததால் தான் இவ்வளவு மக்களின் இழப்புகள் ஏற்பட்டதாகவே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் முழு பொறுப்பும் இப்பொழுது அவர்கள் மீதே சுமத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 855 விசாரணை தகவல்கள் அங்கே இருக்கின்றன. தாக்குதல்கள் குறித்து எச்சரிக்கை பற்றி அறிந்திருந்ததை இருவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் பொறுப்பை ஏற்க மறுப்பதை அடுத்து இந்த நடவடிக்கை அப்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. 2019 ஜூலை 9 முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் கட்டாய விடுப்பில் இருந்த காவல்துறை அதிபர் பூஜித ஜெயசுந்தரா ஆகியோருக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. பொதுமக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை நிறைவேற்ற தவறியதாக கூறி குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இருவரும் பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் நீண்ட காலம் நீதிமன்றத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இதற்கிடையில் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணி மற்றும் அதனை தடுக்க தவறியமை தொடர்பில் விசாரணை நடத்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. அந்த ஆணைக்குழு முன்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, பாதுகாப்பு அதிகாரிகள், புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மற்றும் பலர் அங்கே சாட்சியத்தை வழங்கியிருக்கின்றார்கள். ஆணைக்குழுவின் விசாரணையில் இந்திய புலனாய்வு பிரிவிலிருந்து பல கட்டங்களாக தாக்குதல் தொடர்பான எச்சரிக்கைகள் இலங்கைக்கு கிடைத்ததாகவும் அவை பாதுகாப்பு அமைப்புகளுக்குள் பரிமாறப்பட்டிருந்த போதிலும் அவற்றை ஒருங்கிணைத்து உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் கடுமையான குறைபாடு இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
அதேவேளை தேசிய பாதுகாப்பு சபை கூட்டங்களில் இருந்து தாம் விலக்கப்பட்டிருந்ததாக பூஜித ஜெயசுந்தர முன்வைத்த வாதமும் விசாரணைகளின் போது விரிவாக ஆராயப்பட்டதாகவும், எனினும் காவல்துறை அதிபராக நாட்டின் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பான பொறுப்பு அவரிடம் தொடர்ந்திருந்ததாக பல தரப்பினரும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். 2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையில் ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க தவறியமை தொடர்பில் பல உயர்மட்ட அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த பட்டியலில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜிதா ஜெயசுந்தர உள்ளிட்டோரின் செயற்பாடுகள் குறித்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 18 அன்று கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோரை பாதுகாப்பு தரப்பை அழைக்காமலேயே விடுவித்திருக்கின்றது. தீர்ப்பு சட்டத்திற்கு முரணானது என்று வாதிட்ட சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்திலே மேன்முறையீடு தாக்கல் செய்திருக்கின்றார். அந்த மேன்முறையீட்டை விசாரித்த உச்ச நீதிமன்றம் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் பாதுகாப்பு தரப்பு சாட்சியங்களை பதிவு செய்யாமல் வழக்கை முடித்து சட்டப்பிழை என தீர்மானித்தது. அதாவது வழக்கை முடித்தது சட்டப்பிழை என்று தீர்மானித்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து வழக்கை மீள விசாரிக்குமாறு உத்தரவிடப்பட்டதுடன் கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மறு விசாரணையின் போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு எதிராக 855 குற்றச்சாட்டுக்களை உள்ளடக்கிய குற்றப்பத்திரிகை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஈஸ்டர் தாக்குதல் நடைபெறவிருந்ததாக முன்கூட்டியே புலனாய்வு தகவல்களை அறிந்திருந்ததும் தனது சட்டப்பூர்வ கடமைகளை நிறைவேற்ற தவறியதாகவும் அதனால் நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகளுக்கும் காயங்களுக்கும் காரணமான அலட்சியத்தை காட்டியதாகவும் குற்றப்பத்திரிகையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. பல ஆண்டுகள் நீடித்த விசாரணைகள், சாட்சியங்கள் மற்றும் இரு தரப்பினரின் வாய்மொழி மற்றும் எழுத்து மூல வாதங்கள் நிறைவடைந்ததை தொடர்ந்து 2026 ஜூலை 31 அன்று கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. அந்த தீர்ப்பிலே முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித ஜெயசுந்தர குற்றவாளி என்று நீதிமன்றத்தின் பெரும்பான்மை நீதிபதிகள் தீர்மானித்திருக்கின்றார்கள். அதே போன்று ஈஸ்டர் தற்கொலை குண்டு தாக்குதலை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறியமை, தனது அரசு பொறுப்பை கடுமையாக புறக்கணித்தமை மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்ட உயிரிழப்புக்கான சட்டபூர்வ பொறுப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்ப்பு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக குற்றவியல் வழக்கில் வழங்கப்பட்ட மிக முக்கியமான தீர்ப்பாக இருக்கின்றது. இது போலீஸ் அதிபர் ஜெயசுந்தர பூஜித ஜெயசுந்தர அவர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பாகவே இருக்கிறது. கேமஸ்ரீ பூஜித ஜெயசுந்தர அவர்களுக்கு உண்மையிலே இந்த ஜூலை மாதம் முடிவடைகின்ற பொழுதும் மிக பெரும் செய்தியை இந்த இலங்கை தேசத்திற்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றது. இந்த ஜூலை மாதத்திலே பெருமளவான உயிர் இழப்பு சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த ஜூலை மாதத்திலே கலவரங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. தென்னிலங்கையில் இந்த ஆண்டு ஏற்பட்டிருக்கின்றது. இது போன்று பல சம்பவங்களை இந்த ஜூலை மாதம் தந்துவிட்டு சென்றிருக்கின்றது. இந்த வருடமும் இந்த ஜூலை மாதம் விடைபெறுகின்ற பொழுதும் மிக பெரும் செய்தியை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றது. இது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக இருக்கின்றது. இதே போன்று இன்னும் பல சம்பவங்கள் இந்த நாட்டிலே நிகழ்ந்திருக்கின்றன. இந்த விடயங்களையும் கவனத்தில் எடுத்து அதற்கான விசாரணைகளை மேற்கொள்கின்ற பொழுது ஒரு நீதியான, ஒரு நடுநிலையான தேசமாக இந்த இலங்கை தேசம் மலர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நன்றி சொந்தங்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்புடன் சக்திவேல்.